5 மாதங்களிலேயே இவருக்கு மகன் அம்ரீஷ் பிறக்க சிறிது காலம் நடிப்பு உலகத்திற்கு ஓய்வு கொடுத்து விடலாம் என்று முடிவில் இருந்திருக்கிறார் ஜெயசித்ரா. ஆனால் சினிமாவோ அவரை ஓய்வெடுக்க விடுவதாக இல்லை. மகன் பிறந்து கை குழந்தையாக தாய்ப்பால் கொடுத்து கொண்டிருந்த நேரத்திலேயே ஜெயசித்ராவின் குருநாதரான கே பாலச்சந்தர் அவர்கள் தான் தயாரித்து இயக்கியிருந்த புது புது அர்த்தங்கள் படத்தில் நடிகை கீதாவிற்கு அம்மாவாக, ரகுமானுக்கு மாமியாராக காஞ்சனா என்னும் கதாபாத்திரத்தில் வந்து நடித்து தரும்படி கேட்டிருக்கிறார். ஜெயசித்ராவோ கை குழந்தையான மகனை விட்டு வந்து நடிப்பது மிகவும் சிரமம் என்பது கே பாலச்சந்தர் அவர்களுக்கு எடுத்து கூறி முதலில் மறுத்திருக்கிறார். ஆனால் கே பாலச்சந்தர் அவர்களோ இல்லை இல்லை, உன்னால் மட்டும்தான் இந்த கேரக்டரை சிறப்பாக நடிக்க முடியும், மகனுக்காகத்தான் யோசிக்கிறாய் என்றால் நான் வேண்டுமானால் உனது வீட்டிற்கு மிக அருகிலேயே படப்பிடிப்பை வைத்துக் கொள்கிறேன், தேவையான வசதி வாய்ப்புகளையும் செய்து தருகிறேன் என்று நிறைய வாக்குறுதிகளை கொடுக்கவும் அதற்கு மேலும் மறுப்பு எதுவும் சொல்ல முடியாமல் அந்த படத்தில் நடிக்க சம்மதம் சொல்லி இருக்கிறார். இந்த படத்தில் பணக்கார மாமியாராக தன் மகன்